Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு விஜய்க்கு ஆதரவு தான். எடப்பாடியை யார் பலகீனப்படுத்தினாலும் ஆதரவு தான். விஜய் ப்ரோ எடப்பாடியை பலகீனப்படுத்தினாலும் ஆதரவு தான். விஜய் ப்ரோ கேட்டுக்கங்க ப்ரோ. அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சா சீமான் என்டிஏ கேண்டிடேட் ஆட்டு நிதிஷ்குமார் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. விஜய் ஸ்பீச்சை கேட்டு நிறைய பேருக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு இப்படிதான் எல்லாரும் பேசினாங்க. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். கூட்டம் கலைஞ்சதே ஒரு பக்கம் சீமானுக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. கூட்டம் யார் யாரெல்லாம் விஜய்க்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களுக்கு நைட்டு தூக்கமே வரல அப்படின்னு விமர்சனம் வருது. நாளைக்கு 1-1 ஸ்டாலின் அணி தான் இங்கே ஜெயிக்க போகுது. 45% எடுக்க ஸ்டாலின், 62 காமராஜ் பொசிஷனில் ஸ்டாலின் இருக்கிறாரு. இப்பவும் 1-1 கொண்டு வந்தால் தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். 3 சக்திகள் தனியாக நிற்கிறாங்க. எடப்பாடி பாஜக கூட்டணியோட நிற்கிறாரு, சீமான் தனியாக நிற்கிறாரு, விஜய் தனியாக நிற்கிறாரு. அப்போ ஸ்டாலினுக்கு வெற்றிங்கிறது 62 காமராஜ் மாதிரி மிகப்பெரிய அளவுக்குள்ள உறுதி. ஏன்னா ஒரு புதிய சக்தி வரும்போது வெற்றி பெற்ற ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டான். 47% இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட தேமுதிக கூட்டணிக்கு போறாங்க, ஓபிஎஸ் கூட்டணி போறாங்க. இன்னும் பலர் கூட்டணி போக தயாரா இருக்காப்புல. திமுக கூட சொல்றீங்க? எஸ். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. விஜய் அந்த எம்ஜிஆர் ரசிகர்களை குறி வச்சு பேசினதையும் நம்ம பார்த்தோம். குறிப்பா அதிமுகவினுடைய இன்றைய நிலையை பத்தி அவர் பேசினாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமல்ஹாசன் கூட எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பாரு. உடனே தான் சீமான் சொன்னார் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினார். அவர் இன்னைக்கு 8.3% வாக்குல இருக்கிறாரு. கமல்ஹாசன் ஒரு பெரிய பிரச்சார பீரங்கியா, ஒரு கன்சிஸ்டண்டா, ஒரு பாஜக எதிர்ப்புல ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாரு. இல்ல இப்ப எம்ஜிஆரை பத்தி விஜய் பேசுறாருன்னா அப்போ அவருடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன் என்னவா இருக்குங்கிறது ஒண்ணு. எடப்பாடி என்ன முடிவு எடுக்கணும்? நீங்க எப்படி வாரீங்களா, இதுக்கு வாரீங்களா, அதுக்கு நான் ஆதரவுங்க. எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு விஜய்க்கு ஆதரவு தான். எடப்பாடியை யார் பலகீனப்படுத்தினாலும் ஆதரவு தான். விஜய் ப்ரோ எடப்பாடியை பலகீனப்படுத்தினாலும் ஆதரவு தான். விஜய் ப்ரோ கேட்டுக்கங்க ப்ரோ. நம்ம அம்பேத்கர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அம்பேத்கர் சொல்றாரு ஐடென்டிஃபை தி எனிமிங்கிற மாதிரி நம்ம எனிமி ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுல குறுக்கு மறுக்க விஜய் ஓடுறதுனால தானே நம்ம அதை அடிச்சோம். விஜயோட இது இன்னைக்கு எந்த ஒரு புது சக்தி வரும்போதும் தோத்து போன சக்திகள் தான் பலகீனப்படும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 40% ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது இருந்த வாக்கு இன்னைக்கு ஸ்டாலின்ட்ட இழந்து, சீமான்ட்ட இழந்து, அண்ணாமலைட்ட இழந்து, எடப்பாடி 20% இருக்கிறாரு. பொருந்தா கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. அப்போ அவரால் ஒரு சினிமா நடிகர், எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, ஜெயலலிதாங்கிற சினிமா நடிகை வழிநடத்தின கட்சி, அந்த பாமர வாக்குகள் தெலுங்கு தாய்மொழி இந்த அருந்ததியருக்கு ஆதரவாக தான் எம்ஜிஆருக்கு நிலைப்பாட்டிலிருந்து மாறியே எடப்பாடியும் போயிருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள ஒரு சில இரட்டைலை வாக்குகள் குறவு தான். அது இப்போ அதை விஜய் பிரிச்சா எடப்பாடிக்கு நஷ்டம் தானே, அது நமக்கு மகிழ்ச்சி தானே. இல்ல இப்போ அப்பாவி அதிமுக தொண்டர்கள் கிட்டத்தட்ட வேதனையில இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அது அந்த எடப்பாடியினுடைய அந்த லீடர்ஷிப்பையே அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. அந்த முயற்சியில விஜய் வெற்றி பெற்றா வாழ்த்துக்கள் விஜய் ப்ரோ. இல்ல அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி அது ஸ்டாலினா விஜயா அப்படியெல்லாம் வராது. ஸ்டாலின் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறாரு. ஸ்டாலின் எடுத்த ஓட்டை மற்ற 3 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னாலும் எடுக்க முடியாது. சீமான் 17% வருவாருங்கிறத நான் எதை வச்சு சொல்றேன்னா, என்டிஏ ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுகவும் அதிமுகவும் அடித்து 2 பேரும் ஊழல்னு சொல்லி, 2 பேரும் லஞ்சம், 2 பேரும் ஊழல், 2 பேரும் இலவசங்களை அடித்து எடுத்த ஓட்டை அண்ணாமலை கோட்டையை விட்டதுனால அந்த ஓட்டில் பெரும்பகுதி சீமானுக்கு வருங்கிறது தான் என்னோட கணக்கில். 17% சீமானுக்கு நான் ஆட்ரிபியூட் பண்ணுறேன். ஏன்னா அது நன்னும் சொல்லிடுறேன். 8% உள்ளாட்சியில் சீமானுக்கு வரும்னு சொன்னது நான் தான். விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன்னா, அப்போ ஜான் ஆரோக்கியசாமியே சீமான் கிட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வர 20% ஓட்டு விஜய்க்கு இருக்குது, விஜய் பேசி விட்டுருங்கன்னு கொஞ்சின்னு கொஞ்சாரு. ஒரு ஓட்டும் கிடையாது நான் சொன்னேன். நான் சொன்ன மாதிரி போலரைசேஷன் நடக்கும். சீமான்டே கேளுங்க, நீங்கள் உள்ள பழைய ஓட்டை தக்க வச்சாதான் உங்களுக்கு மரியாதை. அண்ணன் பழைய ஓட்டை கஷ்டப்பட்டு தக்க வச்சாரு. அதுக்கு பிறகு தான் ரவீந்திர அண்ணன் சொல்றது கரெக்டு. ஜான் ஆரோக்கியசாமி கூலிக்கு மாரடிக்கிறான், விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு விஜய் பற்றி பொய்யா ப்ரமோட் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சு, அதுக்கு பிறகு அஜித்னா பைக்கு சீமாஞ்சன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமாஞ்சன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமாஞ்சன மைக்குன்னு நாம் தமிழர் ஈரோடு கிழக்கில் பிரச்சாரம் பண்ணி 8% ஓட்டை கூட்டினாங்க. நான் அஜித்தை வச்சு அந்த ஓட்டு வந்ததுன்னு சொல்லலை, அப்படியும் கிடையாது. ஸோ அந்த சீமான் பற்றிய ஒவ்வொரு கணிப்பும் நான் சொல்றது துல்லியமாக இருக்கும். கன்ஷிராம் பாணியில், நிதிஷ்குமார் பாணியில் அவர் காஸ்ட் கன்சால்டேஷன் பண்ணுறாரு. இன்னைக்கு அண்ணாமலை அங்கே பேசியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சா
சீமான் என்டிஏ கேண்டிடேட் ஆட்டு நிதிஷ்குமார் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. அது நடந்துன்னா 65% இடத்துல நம்ம 3வது பேருங்கிறதுக்காக தான் எடப்பாடி எங்களோட அரசியல், அண்ணாமலைக்கு அரசியல், ஆடிட்டர் குருமூர்த்திக்கு அரசியல், நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு அரசியல், பிஎம்ஓல உள்ள வேண்டியவங்களுக்குள்ள ஒரு அரசியல், இதெல்லாம் கண்டு அச்சப்பட்டு தான் பலம் நிரூபிக்காத எடப்பாடி, பலம் நிரூபிக்காத விஜய் ஒரு சிவாஜி கணேசன் மாதிரின்னு விஜயை ஓரம் தள்ளிட்டாரு. அதனால தான் போன மீட்டிங்கில் எடப்பாடியை பற்றி பேசாத விஜய் இப்போ ஆதங்கப்படுறாரு, ஆவேசப்படுறாரு. இல்லை, இப்போ மோடிஜி கேட்டுக்கோங்க ஜி, இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே நரேந்திர மோடி அப்படின்லாம் வந்து அவர் கிண்டல் பண்ணி பேசுறாரு. வரவேற்கலாம். இப்படிதான் பவன் கல்யாணும் பேசினாரு, இப்படிதான் மதிமுக அண்ணன் வைகோவும் பேசினாரு. கடைசியில இல்ல, நேத்து விஜய் ஸ்பீச்சை கேட்டு நிறைய பேருக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்லாம் பேசுறாங்க. இப்படிதான் எல்லாரும் பேசினாங்க. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். கூட்டம் கலைஞ்சதே ஒரு பக்கம் சீமானுக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. யார் யாரெல்லாம் விஜய்க்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களுக்கு நைட்டு தூக்கமே வரல அப்படின்னு விமர்சனம் வருது. கூட்டம் கலைஞ்சது எவ்வளவு ஜாலியா நான் பேசுறேன், செத்தப்பாம்பு அடிக்கிற மாதிரி எவ்வளவு ஜாலியா என் வார்த்தையை சொல்றேன். என்றாலும் அவருக்குன்னு ஒரு ஓட்டு உண்டு. எதிர்கட்டு மோடிய நாளைக்கு 1-1 ஸ்டாலின் அணி தான் இங்க ஜெயிக்க போகுது. 45% எடுக்க ஸ்டாலின், 62 காமராஜ் பொசிஷன்ல ஸ்டாலின் இருக்கிறாரு. இப்பவும் 1-1 கொண்டு வந்தாதான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். மீதி எல்லாரும் சேர்ந்தே ஸ்டாலினுக்கு ஓட்டை எடுப்பாங்களாங்கிறது டவுட்டு. அப்போ நாளைக்கு யார் சிஎம்ங்கிறதுல எடப்பாடி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார், சீமான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார், விஜய் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அப்போ 3 சிஎம் கேண்டிடேட்டு இருக்கிறாங்க. 4வது சிஎம் கேண்டிடேட்டாக 10.5 சொல்லி அன்புமணியும் வரலாம். ஆனால் எல்லா சிஎம் கேண்டிடேட்டும் மோடிங்கிற பிரதமருக்கு கீழே தோத்து போனவங்கள்லாம் 98 வாஜ்பாய் கீழே நின்று வெற்றியை திமுக தமாகவை தோக்கடிச்ச மாதிரி 1-1 மோடி தலைமையில் 29 வரும். அதுக்கு விஜய் ப்ரோ எடுக்கிற ஓட்டும் பயன்படும். விஜய் ப்ரோவை பவன் கல்யாண் மாதிரி நாங்கள் வரவேற்கிறோம். பவன் கல்யாணும் முதல்ல அம்பேத்கர்னாரு, ஜோதிபா பூலேன்னாரு, நாங்கள் தான் சாமாந்த சத்திரியர்கள், தானே எழுந்து வந்த சத்திரியர்கள், எங்களை சத்திரியர்னு அவனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். காபு உண்மைதான். காபு கம்யூனிட்டி தென்னிந்தியாவிலே மிலிட்டன் கம்யூனிட்டி, தமிழ்நாட்டிலே, ஆந்திராவிலே, கேரளாவிலே, கர்நாடகாவிலேயோ காபுவை தாண்டி ஒரு மிலிட்டன் கம்யூனிட்டி இல்லை. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர். கடைசியாக ஜோதிபா பூலேயை சொல்லி அம்பேத்கரை பற்றி சொன்ன ஓட்டெல்லாம் ஒரு அதிகாரமாட்டம் ஆக்கணும்னா மோடி தலைமையில் வந்தார் 29. அதே மாதிரி சகோதரர் விஜய் 26 எடுக்க வாக்கு 29 மோடி தலைமைக்கு பயன்படும்னா அதற்கும் நாங்கள் வரவேற்கலாம். அவர் சொல்லிட்டாரு, கிளாரிட்டி பண்ணிட்டாரு, நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியோட நம்ம கூட்டணி கிடையாது அப்படின்னு. அதைத்தாங்க பவன் கல்யாணம் சொன்னார். நான் தானே எழும்பி வந்த சத்திரியன், என்ன எவனும் சத்திரியன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரை சொல்கிறாருன்னு நீங்கள் புரியணும். அந்த இடத்துக்குள்ள, ஆந்திராவுக்குள்ள அவர் தான் நாளைக்கு தன் எடுத்த ஓட்டை சீட்டா மாற்றி டெப்டி சீஃப் மினிஸ்டராக வரணும்னா மோடி பிரதமர்னு வரணும்னு வந்தாருங்கிறத நான் சொல்கிறேன். டாக்டர் ஐயா இது ஏக்தா ஏத்திர முரளி மனோகர் ஜோஷி பண்ணும்போது என்ன சொன்னார்? நாங்கள் கருவாட்டையும் சாராயத்தையும் வச்சுக்கிட்டு அக்ரஹாரத்துக்குள்ளே ஏத்திர போவோன்னு சொன்னாரா இல்லையா? பாரத ஒற்றுமை ஏத்திர முரளி மனோகர் ஜோஷிஜி பண்ணும்போது சொன்னாரா இல்லையா? அவர் தானே கடைசியில் பாஜக கூட வந்து அதிகாரத்தை பெற்றாரு. அப்போ விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு நாளைக்கு அதிகாரத்தை பெறணும்னா அந்த நிரூபித்த ஓட்டை மோடி தலைமை கொண்டு வரும்போது நாமளே வரவேற்று விஜய்க்கு இல்லை, நீங்கள் ஒரு வெர்ஷனை சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டில் தாமரையே மலராது, அப்புறம் எங்க மற்றதெல்லாம் வளரப்போகுது அப்படிங்கிறது சொல்கிறாரு சர்மா. 2 வருஷமா அதை தான் சொல்கிறாரு அவர். சர்மா ஸ்டாலின் ஜெயிப்பார், 62 காமராஜ் மாதிரி இருக்கிறாரு, மற்ற எல்லாரும் தோத்து போவாங்க. 98 மாதிரி 96 தோத்து போனவங்களாம் 98 வாஜ்பாய் தலைமையில் சேர்ந்த மாதிரி 1-1 மோடி பிரதமர்னு தான் வரும். இங்கே இன்னொரு சீஃப் மினிஸ்டரை 1-1 சொல்லிட முடியாது. எடப்பாடி தலைமையில் ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் தான் தேமுதிகவுக்கு இருக்கு, அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கு, விஜய்க்கு இருக்குது. சீமான் 1% ஓட்டை பார்த்ததும் எடப்பாடி எல்லாம் கதை முடிஞ்சுங்கிறாரு சீமான். அப்போ எடப்பாடியை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் தயார் இல்லை. சீமான் நான் சிஎம்மாக இருக்கணும், அல்ல ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கணுங்கிறாரு. தான் ஸ்டாலினுக்கு போட்டிங்கிறாரு விஜய். நாங்கள் தான் ட்ரெடிஷ்னல் அதிமுக திமுக போட்டிங்கிறாரு எடப்பாடி. அன்னைக்கு 67 பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை கூட பார்லிமெண்ட்டுக்கு தான் நின்னாரு. 1-1 யாரையும் சிஎம்மாக சொல்லாமல் தான் அது நடந்தது. ஆனால் திமுக தான் சிஎம் வருவாங்க, அது தெரிஞ்சதான். 27% அண்ணாவுக்கு இருந்தது. மூதறிஞர் ராஜாஜிக்கு 9.3% இருந்தது. கூட்டணி சுதந்திரா கூட நின்னாரு. ராஜா 9.1%, ராஜாஜிக்கு 7.8%. ராஜாஜி பிராமணருக்கு மட்டும் தலைவருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இப்போ இந்த பூமர் அங்கிள்ஸ், இந்த அரத பழசானவனுங்க கொடுத்துட்டு இருக்கான். இல்லை, அவர் 7.8% எடுத்த அனைத்து ஜாதிக்கான ஒரு தலைவர். அவர் கூட ஃபார்வர்ட் பிளாக் இருந்தது. அவங்க 1.3% பசுமன் ஐயா முத்துராமலிங்கர் எடுத்திருந்தார். அவர் மறைவுப்புற மூக்கியா தேவர் ராஜாஜி கூட இருந்தார். அவங்க 9.1, 27 9.1. தென்
கம்யூனிஸ்டுகள், அந்த கம்யூனிஸ்டில் 8% வாக்கெடுத்த கம்யூனிஸ்டில் ஒரு மேஜர் கம்யூனிஸ்ட்னாங்க. சோசியலிஸ்டுகள், நாம் தமிழர், ஆயத்தினார் 0.9%, முஸ்லீம் லீக் 0.7%, டிப்ரெஸ்ட் காஸ்ட் லீக், இப்படி எல்லாரும் சேர்ந்து இவங்க பலமே வந்து 46% காமராஜுக்கு எதிராக ஒரு 50% பலம் வந்து இருந்தது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, விலைவாசி உயர்வு, உணவு பற்றாக்குறை, இந்தி போராட்டம், காமராஜ் ஒரு இங்கே நம்மகிட்ட சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியையும் சாஸ்திரியும் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இருந்தனால உள்ள நெகட்டிவ் போலரைசேஷன், நாடாக இருக்கிற நெகட்டிவ் போலரைசேஷனை ஆனஸ்டாக சீனிவாச ஐயங்கார் சுதந்திர போராட்ட தியாகிக்க மகன் சாருகாசன் தெளிவாக சொல்கிறாரு. இவ்வளவும் மக்கள் மாற்றத்தை விரும்புறது, இவ்வளவும் இருந்தது வந்து ஆட்சி கட்டில் ஏற முடிய ஒரு சூழ்நிலை எதிர்கட்சிகளுக்கு கொடுத்தது. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து 47% இருக்கிறாரு. தாரகை கட்பட்டுக்கு இவரை விட விஜய் வசந்தோட ஓட்டு அதிகம். அதிமுக 4வது பேருக்குது எதிர்ப்பு ஓட்டை வாங்கிடுது. விஜய் எடப்பாடி நம்பாததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இது காரணமாக இருந்தால் விஜய்க்கு பாராட்டுகள். தென் இந்த இடத்துக்குள்ள 3 சக்திகள் தனியாக நிற்கிறாங்க. எடப்பாடி பாஜக கூட்டணியோட நிற்கிறாரு, சீமான் தனியாக நிற்கிறாரு, விஜய் தனியாக நிற்கிறாரு. அப்போ ஸ்டாலினுக்கு வெற்றிங்கிறது 62 காமராஜ் மாதிரி மிகப்பெரிய அளவுக்குள்ள உறுதி. ஏன்னா ஒரு புதிய சக்தி வரும்போது வெற்றி பெற்றவன் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டான், தோத்தவன் தான் பாதிக்கப்படுவான் எந்த புதிய சக்தியாலையும். அப்போ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வெற்றி உறுதியாகக்கூடிய பட்சத்தில் மேலும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. பூமரங்கள் விஜய் தான் கலைஞர் காலத்தில் இருந்து ஸ்டாலினுக்கு எதிர்ப்புன்னு பூமரங்கள் நினைக்கிறாரு. பூமரங்கள் 51 வயசு பூமரங்கள் விஜய் நினைக்கிற மாதிரி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. நான் ஒருத்தன் தான் குய் வைவா அப்படின்ட்டா இன்னைக்குள்ள லோகேஷ் கனகராஜ் படம் பார்க்கக்கூடிய ரசிகம் மாதிரி விஜயோட ஒரு டிக்கெட் அதிகம் உள்ளவானாலும் கூட அதை குய் வைவா சொல்கிறேன். பூமரங்கள் விஜய்க்கு அது தெரியல. ஸ்டாலின் வந்து கலைஞருக்கு இல்லாத எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. ஸ்டாலினுக்கு பல சமூகங்கள் கலைஞரை ஏற்றுக்கொள்ளாதவங்கள்லாம் ஆதரிக்கிறாங்க. அதனால தான் தொடர் வெற்றியில் இருக்கிறாரு. 62 காமராஜ் மாதிரி கூட்டணி பலத்தோடு இருக்கக்கூடிய 47% இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட தேமுதிக கூட்டணிக்கு போறாங்க, ஓபிஎஸ் கூட்டணி போறாங்க. இன்னும் பலர் கூட்டணி போக தயாரா இருக்காப்ல. திமுக கூட சொல்றீங்க? எஸ், தேமுதிக ஓபிஎஸ்லாம் அங்க போறதுக்கு தயாரா இருக்காங்க. சோ பூமரங்கில் 51 வயசு பூமரங்களுக்கு இது புரியல. கலைஞர்கிட்ட இப்படி எல்லாம் யாரும் போகல. நீங்க தேமுதிக பத்தி சொல்றீங்க. பிரேமலதா விஜயகாந்த் இது தொடர்பா இன்னைக்கு பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சின்ன வயசுல இருந்தே எனக்கு எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு நட்பு இருக்கு அப்படின்லாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம், பொறுத்திருந்து பார்ப்போம், ஒருவேளை விஜயகாந்த் புகைப்படத்தை அவர் பயன்படுத்தணும்னு நினச்சா கூட நாங்கள் வந்து பரிசீலித்து நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரேமலதா விஜயகாந்த் வேற விஷயங்க. அவருக்கு விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அன்புமணி விஜயன் சேர்ந்தா யார் சீஃப் மினிஸ்டர், பன்னீர்செல்வம் விஜயன் சேர்ந்தா யார் சீஃப் மினிஸ்டர், பலத்தை நிரூபிங்க முதல்ல, அது வேற விஷயம். விஜய் பலத்தை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில் அனுகூல சத்துருவாட்டு ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் உதவுறாரு. உதவித்தான் தீரணும். அப்படி உதவுனாதான் நீங்கள் முதற்கட்டம் ஃபோல்ஸ் ஆக முடியும். விஜயகாந்த் முதற்கட்டம். இப்போ தேமுதிக ஓபிஎஸ் விஜய் ஒருவேளை இவங்கெல்லாம் ஒன்று சேர மாட்டாங்களா? நீங்க பத்திரிகையாளர்கள் பேசலாம். பல நிரூபிக்காதனை வச்சு யாரும் கத்தம் ஓத முடியாது. பல நிரூபிச்சாதான் ஒரு டீலே போட முடியும். அது பிரிஞ்சு போகும். பல நிரூபிக்கிறதுனா 2026 தேர்தல் முடிந்த பின்பாக கூட்டணி வைக்க முடியாது. அதுக்கு முன்னாடில கூட்டணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி தான் மக்கள் சந்திப்பு இருக்கு. அப்புறம் தான் இந்த மாதிரி கூட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் அன்புமணி சீஃப் மினிஸ்டரா, விஜய் சீஃப் மினிஸ்டரா, ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டரா, விஜய் சீஃப் மினிஸ்டரா கேட்டு சொல்லுங்க. கேட்டு சொல்லிருங்க. நீங்க ஓபிஎஸ் விட்டு தந்துட மாட்டாரு. அது கேட்டு சொல்லுங்க சார். நீங்க கற்பனையா வேலை வெட்டி இல்லாம வீவ்ஸுக்காக பேசிக்கிட்டே இருக்கலாம். நிஜத்துல சாத்தியம் இல்லை. அதைத்தானே சார் நான் சொல்லி கோல் போட்டிருக்கேன். பலம் நிரூபிக்காத உங்க கூட யாரும் வரமாட்டாங்க பூமரங்கள், நீங்க குய்வைவா அரசியலுக்கு வாங்கன்னு நான் தானே சொல்லி அதில் ஜெயித்திருக்கிறேன். பூமரங்கள் மென்டாலிட்டி உள்ளவன்னு சொல்லி பலம் நிரூபிக்காமலே கூட்டத்தை காட்டினா ஆள் வந்துருவான்னு நினைச்சு ஏமாந்த நீங்க தான் பூமரங்கள் அரசியல் பண்றீங்க. விஜய் வந்து யாருக்கு ஸ்பாயிலரா இருக்க போறாரு? அவரை நம்பி வாக்கெடுக்கிறாருங்க. அந்த வாக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்காக தான் இருக்க முடியும். அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்காக தான் இருக்க முடியும். அந்த வாக்கு 29 ஸ்டாலினை தோக்கடிக்க பயன்படும், மோடி தலைமையில் பயன்படும். அதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். பவன் கல்யாண் ஓட்டு பயன்பட்ட மாதிரி சார். விஜயகாந்த் ஓட்டு 2006 நிரூபிச்சாரு, 11 பயன்பட்டது. இவர் 2026 நிரூபிப்பாரு. 26 ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவார். 29 இவர் ஓட்டு பயன்படும். அண்ணன் வைகோ 96 நிரூபிச்சாரு. 98 அது ஸ்டாலின் கலைஞரை தோக்கடிக்க பயன்பட்டது. நிரூபிச்சாதாங்க ஓட்டு. நீங்க 4 பூமர் அங்கிள்களை வச்சுக்கிட்டு விவரம் தெரியாதன வச்சுக்கிட்டு நிரூபிக்காமலே ஓட்டுன்னு சொன்னா அதை பிளேயர்ஸ் யாரும் மதிக்க மாட்டாங்க. எடப்பாடி சுதாரிச்சுட்டு ஓபிஎஸ் வாங்க நம்மலாம் ஒன்று சேர்ந்துடலாம், டிடிவி வாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துடலாம், அட்லீஸ்ட் கூட்டணியாவது ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி இதை சுதாரிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க சார்? அரசியலில் அது நான் நடக்காதுன்னு சொல்லலை. அப்படி நடக்கணும்னா
அவங்களுக்கு என்ன லாபங்கிறத கேட்டு வாங்கி தான் போவாங்க. அந்த இடம் வந்து எடப்பாடி சிஎம்னா அது ஒரு கொஸ்டின் ஆகும். எடப்பாடி சிஎம்ங்கிறதுல ரெசர்வேஷன் இருக்கும் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும். அமித்ஷா வந்து திருநெல்வேலி வந்திருக்காரு, பூத் கமிட்டி மாநாட்டுக்கே அவர் வந்திருக்காரு. இது ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட், அதுக்கு அமித்ஷா மாதிரியான ஆட்கள் இங்கே வரணுமா? அதாங்க அண்ணாமலை எடுத்த 18% எடப்பாடி எடுத்த 23%-ஓட 5% தான் குறைவு. அது பார்லிமெண்ட்டுன்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் அதை தட்டி கழிக்க பார்த்தாப்புல. அது பார்லிமெண்ட் தான், அதை நான் மறுக்க வரல. அந்த பார்லிமெண்ட்டிலே சீமானுக்கு கீழே 4வது போயிருக்கிறாரு உழவங்கோட்டில் ஐயா எடப்பாடி. திருநெல்வேலியில் கூட்டணி இருந்தும் சீமானுக்கு ஓட்டு தான். புதுச்சேரியில் சீமானுக்கு கீழே போயிருக்கிறாரு. அப்போ மோடி பிஎம்ஓவில் சீமானை சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் எடப்பாடியை பல இடங்களில் வீழ்த்திடலாம். அது காங்கிரஸ் பிடியில் ஸ்டாலின் போக மாட்டார், தனி ஆட்சி காங்கிரஸுக்கு வரும். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? இதுதான் 2021 சசிகலா விஷயத்தில் நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில் இருந்தீங்க, ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் எதிர்த்து பேசுவான், நான் மட்டும் உங்கள்கிட்ட தனியாக வந்து சொல்லிட்டு போவேன். ஞாபகம் இருக்குதா தம்பி? அப்போ இந்த ஒரு வீகம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எப்படியும் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையை தந்துடுவார், நாம் இங்கே வேறொன்றிடலான்னு நினைக்கிறாப்புல. இதுதான் எங்கள் கான்செப்ட். அதில் விஜய்ங்கிற பலம் நிரூபிக்காத சிவாஜியை நம்பி ஜானகி ஏமாந்த மாதிரி விஜயை நம்பி ஏமாறதுக்கு எடப்பாடி தயாராக இல்லை. பாஜகவை விட்டா பாஜக சீமான நிதிஷ்குமாரை பீகாரில் சொன்னது மாதிரி பிஎம்ஓவை தலையிட்டு சொல்லி இவரை 150 தொகுதியில் 3வது தள்ளிடுவாங்கன்னு அச்சப்படுறாரு. இதை என்ன தவிர யாருமே பேசலை. ஆனால் இது எடப்பாடிக்கு நடவடிக்கைகளில் இது நிரூபணமாகுது. இதை நீதி நியாயம் நேர்மை உள்ளவங்க ரவீந்திரன் சொன்னாயா? ரவீந்திரன் சொன்னது இந்த பேட்டில் இஸ் பார்ட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமின்னு அவன் சண்டை போட்டான். அதுக்கு எடப்பாடி அச்சப்படுறாரு, என்னையும் பிஜேபியும் யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நம்மெல்லாம் நினச்ச மாதிரி இல்லை, அவர் பல நிரூபிக்காத விஜயை பெருசாக எடுக்கலை. என்டிஏ ஆடிட்டரு நிர்மலா சீதாராமன், பிஎம்ஓ, அண்ணாமலை, ஆர்டிடி எல்லாம் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நிலைமை கந்தலாயிரும்னு இந்த ப்ராசஸுக்கு எடப்பாடி பயந்து பிஜேபியை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ பிஜேபி எடப்பாடிக்கு மஸ்ட் ஆகும்போது கணிசமான சீட்டை வாங்கிடலான்னு அமித்ஷா நினைக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ வந்து விஜயை பலவீனப்படுத்துறதுக்கு நீங்கள் பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு தகவல் கொடுத்து ஒருவேளை அமித்ஷா இன்னைக்கு வந்து பூத் கமிட்டி மாநாடு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சசிகலா விஷயத்தில் நான் வெற்றி பெற்றது பிராமண சமுதாயம் தான் பாஜகவை முடிவெடுக்குன்னு நினைக்கக்கூடியவங்க. நீங்கள் அதில் இல்லை, பலருக்கும் அது தாங்க முடியல. அதே மாதிரி இந்த இடதுசாரிகள் வந்து பிஜேபியில் இருக்கிறவன் தாளிங்க நாடார் தொண்ட மாதிரி நிமிர்ந்து இருப்பாங்கிறது தெரியாத இடதுசாரி தீக்காக்காரங்களுக்கும் அதில் நான் வெற்றி பெற்றது தாங்க முடியல. பட் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ரவீந்திரன் துரைசாமி யார். ஆடிட்டர் குருமூர்த்தி அவரை தூக்கி போடும்போது காப்பாற்றினது ரவீந்திரன் துரைசாமி டீம் தான், முகம்தான் அவன். பெரிய டீம் ஆல் இண்டியாவில் இருக்குது. அந்த இடத்துக்குள்ள ஓப்பனாட்டே குணாகிட்ட நான் சொல்லியிருப்பேன், ஸ்வீப்பிங் ரெஃபரன்ஸாக ஒரு காஸ்ட்டை நேஷனல் மைண்டட் காஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களான்னு சொல்ல நான் சொன்னேன். எடப்பாடியை தூக்கி போட்டால் எல்லாரும் சசிகலா காலில் விழுந்துருவாங்க, சசிகலா பெரிய லீடர் ஆயிடுவாங்க. அது நடக்காதுங்க, எடப்பாடி தூக்கி போட மாட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். அது நடந்தது எடப்பாடிக்கு தெரியும். ஸோ எடப்பாடியை பொறுத்தவரை ரவீந்திரன் துரைசாமி இதை சாதிச்சிருவான்னு அவர் அச்சப்படுறாரு. டாம் டிக் அண்ட் ஹரி ரவீந்திரன் துரைசாமி சாதிச்சுட்டானே, ஒரு கள்ள இருக்கக்கூடிய ஜாதிக்காரன் சாதிச்சுட்டான்னு பொறாமப்படக்கூடியவன், வைத்தறிச்சல் போடக்கூடியவன் 1000 சொல்லுவான். பிளேயரான எடப்பாடி பழனிசாமிக்கு ரவீந்திரன் துரைசாமி யார், அவன் என்ன சாதிக்க முடியும்னு தெரியும். அதனால தான் பாஜகவில் நாங்கள் எங்கள் கூட்டணியை முடிவு பண்ணணும்னு சொன்னக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவை என்ன பிரிக்க முடியாது, பிரிக்க சதி நடக்குதுன்னு எங்களை தான் சொல்கிறாரு. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.